அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாட்களில் சிறந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆவின் வணக்கத்தை நிறைவு செய்கிற நோக்கில் இங்கு ஒன்று குழும்பி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் உலகத்தில் வாழ்கிற எண்ணற்ற உயிரினங்களையும் ஜோடி ஜோடியாக படைத்த இறைவன் மனிதனை மட்டும் குடும்ப அமைப்போடு வாழும் விதத்தில் படைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த உயிரினங்களிலும் இல்லாத ஒரு தனித்துவத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு மட்டும் பிறப்பாலேயே இவர் தாய், இவர் தந்தை, இவர் பிள்ளைகள் என்கிற அமைப்பில் ஒரு குடும்ப அமைப்பில் வாழையடி வாழையாக இப்படியான ஒரு அமைப்பை மனித சமுதாயத்திற்கு மட்டும் இறைவன் ஒரு பேரருட்கொடையாக வழங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனை படைக்கிற போதே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, அவன் தான் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தான். அல்லாஹ் படைக்கிற போதே இந்த குடும்ப அமைப்பில்தான் மனிதன் வாழ வேண்டும் என்பதை திட்டமிட்டுத்தான் படைக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் படைக்கிற போது முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணால் படைக்கிற இறைவன் அவருடைய துணையாரையும் அப்படியே களிமண்ணால் படைத்து விடாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து வஜஅல மின்ஹா ஸௌஜஹா, அந்த களிமண்ணால் படைத்து இறைவனுடைய கரங்களால் படைக்கப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்ட அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவருடைய துணையை அல்லாஹ் படைத்தான். ஏதோ ஒரு விதத்தில் இருவருக்குமான தொடர்பு இருக்க வேண்டும். அந்த படைப்பின் அடிப்படையிலேயே இருவருக்கும் மத்தியில் ஒரு பாச பிணைப்பு, ஒரு பந்தம் இருக்க வேண்டும், ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை இறைவன் படைப்பின் துவக்கத்திலேயே ஏற்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். அப்படி படைத்திருப்பதற்கான காரணத்தை இறைவன் சொல்லுகிற போதே லியஸ்குன இலைஹா, நீங்கள் அவரிடம் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியாக இறைவன் படைத்தான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த குடும்ப அமைப்பு தான் ஒரு மனிதன் மன நிம்மதியோடு வாழ வேண்டுமா அல்லது மன உளைச்சலோடு வாழ வேண்டுமா என்பதை தீர்மானிக்க ஒரு புள்ளியாக இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அதனால்தான் படைத்த உடனேயே அல்லாஹ் மற்ற விஷயங்களை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவளிப்பதற்கு முன்பாக, தங்குமிடத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையை ஏற்படுத்தித்தான், இருவரையும் சேர்ந்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குல்னா யாதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுக்கல் ஜன்னா, நீரும் உன்னுடைய துணைவியாரும் சேர்ந்து இந்த சொர்க்கத்தில் வசியுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த எல்லா நபிமார்களும் அல்லாஹ் சொல்லுகிற போதே வலக்கது அர்சல்னா ருசுலன் மின் கப்லிக் வ ஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ துர்ரியத்தன், இதற்கு முன்பாக வாழ்ந்த அந்த முன் அனுப்பி இருக்கிற அந்த தூதர்கள் மனைவியையும் மக்களையும் நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப மனைவி மக்கள் பெறுவது, பிள்ளைகள் பெறுவது, இந்த குடும்ப அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வது என்பது ஒரு மனிதனின் அடிப்படையாக இருக்கிறத பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் அதை ஒரு சுன்னாவாக, அதற்கு நாம் நம்முடைய குடும்பத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு மன நிம்மதியை ஏற்படுத்த வேண்டிய இந்த குடும்ப அமைப்பு பல வகைகளில் சிதைந்து கொண்டே போவதை பார்க்கிறோம். அந்த குடும்ப அமைப்பு ஏதோ ஒரு நாகரிக வளர்ச்சி என்கிற பெயரில் இன்றைய சமீபத்திய நடவடிக்கைகளும் மேற்கத்திய கலாச்சாரமும் பல்வேறு விதமான தீர்ப்புகளையும் மக்களின் செயல்பாடுகளையும் வைத்து நீங்கள் பாருங்கள். திருமணத்தை தாண்டிய உறவுகளுக்கு அனுமதி அளிக்கிற தீர்ப்புகளை பார்க்க முடிகிறது. நீதிமன்றங்கள் இப்படியான ஒரு அனுமதிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னொரு புறத்தில் இதை தாண்டிய
திருமண உறவை சீரழிக்கிற மாதிரியான ஓரினை சேர்க்கைகளுக்கு அரசே அனுமதி வழங்குகிற நிகழ்வுகள், இது அல்லாத இது போன்ற மனித சமுதாயத்தை சீரழிக்கிற இந்த திருமணத்தை தாண்டிய உறவுகளுக்கு அதை நாம தனியான ஒரு தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும். அவர்களை தொந்தரவுபடுத்தக்கூடாது, அவர்களுக்கு எந்த வழக்கும் பதியப்படக்கூடாது என்கிற மாதிரியான தீர்ப்புகளை கொடுத்து இந்த திருமண அடிப்படைகளை, குடும்ப அமைப்புகளை சிதைக்கிற நிகழ்வுகளை நம்மால் சமீப காலத்தில் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த குடும்ப அமைப்பு என்பது எவ்வளவு பிரதானமானது, முக்கியத்துவமானது என்பதை திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் சொல்லி காட்டுகிறது என்றால், இதை இவ்வளவு முக்கியமானது என்பதோடு நின்று விடாமல் இது என்ன மாதிரியான அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களையும் மார்க்கம் நமக்கு சொல்லுது. அதில் அல்லாஹ் இந்த குடும்பம் என்கிற அமைப்பில் ஆண் பெண் என்கிற கணவன் மனைவி என்கிற இருவர் தான் மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறார்கள். இவங்க தான் தாய் தந்தையாக மாறப்போகிறார்கள். இவர்கள் தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கப் போகிறார்கள், அடுத்த தலைமுறையை உருவாக்கப் போகிறார்கள். அந்த இடத்திலிருந்து இறைவன் இவர்களுக்கான பொறுப்புகளை வழங்குகிறான். இருவர் அப்படின்னும் பொழுது இருவரும் சேர்ந்த நிர்வாகத்தில் அல்லாஹ் முதல்ல படைக்கக்கூடிய வேலையை மனிதனுக்கு, ஆணுக்கு சில சிறப்புகளை வழங்கி அவனை ஒரு தனித்துவமானவனாகவும், பெண்ணுக்கு சில தனித்துவங்களை வழங்கி அவள் ஒரு விதமான பொறுப்புகளை அவளுக்கு வழங்கியும் இறைவன் சிறப்பித்திருப்பதை பார்க்கிறோம். இந்த இருவரில் அல்லாஹ் ரிஜாலு கவ்வாமூன் அல நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக செயல்பட வேண்டும் என்பதை இறைவன் சொல்லி காட்டுறான். அதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போதே அந்த இருவரில் சில சிறப்புகள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சில அடிப்படைகளை இவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இந்த இரண்டு காரணத்தை அல்லாஹ் முன்வைக்கிறதையும் நாம பார்க்க முடியுது. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அடிப்படையில் ஒரு ஆண் பெண் என்கிற இந்த குடும்ப அமைப்பு இருக்குதுல்ல, இதுல எங்க சிக்கல் ஏற்படுகிறது, எங்க இஸ்லாம் நமக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண் ஒரு நிர்வாகி என்கிற போது அப்படியே அவன் தான்றோன்றித்தனமாக தானாக செயல்படுகிற அடிப்படைகளையும் மார்க்கம் சொல்லல. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையில் இந்த குடும்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிற விதமாகவே நமக்கு மத்தியில் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கணவர் என்கிற பொறுப்பு எப்படி இருவரும் பொறுப்புகளை சுமந்திருந்தார்களோ, பெரும் ஆட்சியாளராக, பெரும் தூதராக, இறைவனின் இறுதி தூதுவராக செயல்பட்டார்களோ, அதை தாண்டி வீட்டில் தன்னுடைய மனைவியர்களுக்கு கணவராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. இப்ப அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சந்தர்ப்பங்கள்ல தான் தூதர் என்கிற அந்த தன்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அச்சப்பட்டு ஓடோடி வீட்டுக்கு வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அடிப்படைகளை அவங்க பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியே அவங்க சில ஆலோசனைகளை, ஆறுதல் வார்த்தைகளை சொல்றாங்க. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று சொல்லி யாரிடத்தில் இந்த நிகழ்வுகள் குறித்து கேட்க வேண்டும் என்று வரக்கா என்கிற ஒரு இடத்தில் கேட்க வேண்டும் என்கிற ஆலோசனை வழங்குகிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அப்போ இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்ப பொறுப்பாளராக, ஒரு கணவராக மிக அழகான முறையில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலைகளை நீங்க பார்க்கும்போது இந்த குடும்ப அமைப்புகளை பொறுப்பேற்றிருக்கிற தம்பதிகள் தங்களுக்கு என்ன பொறுப்பை இறைவன் வழங்கி இருக்கிறான், தான் எப்படி செயல்பட வேண்டும், வணக்க வழிபாடுகள்ல சரியாக இருக்க நினைக்கிறவர்கள், மற்ற விஷயங்கள்ல ஒழுக்கமிக்கவர்களாக திகழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், குடும்பத்தில் சரியா இருக்கிறோமா, உண்மையில் சரியான கணவராகத்தான் நாம் வாழ்ந்திருக்கிறோமா, அல்லாஹுவின் தூதர் காட்டி தந்திருக்கிறபடித்தான் ஒரு மனைவியாக நாம் நம்முடைய இல்லத்தில் நாம் இந்த குடும்ப அமைப்பை சிதையாமல் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோமா என்கிற பார்வை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க அல்லாஹுவின் தூதருடைய அற்புத வாழ்க்கை எடுத்து பார்க்கிற போது அதுல முதல் அடிப்படையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குடும்ப மன நிம்மதி அடைய வேண்டும் என்றால்
அந்த துவக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு ஆணுக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை வழங்குகிற போது, திருமணம் என்கிற அந்த பந்தத்தின் மூலமாகத்தானே இந்த இணைப்பு ஏற்படுது. அதுல தேர்ந்தெடுக்கிற நிகழ்வுகள்லயே பல்வேறு வாய்ப்புகள் இருக்கும், பல்வேறு தேவைகள் ஒருவனுக்கு இருக்கும், பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவர் தேர்ந்தெடுப்பதற்கான பல சூழல்கள் அங்கு இருக்கலாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கிற விதம் எப்படி அமைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது 4 அம்சங்கள், லிமாலிஹா ஒலி ஹசபிஹா ஜமாலிஹா, அவளுடைய அழகிற்காக, செல்வத்திற்காக, குடும்ப பாரம்பரியத்திற்காக, இதற்கெல்லாம் ஒருவள் திருமணம் முடிக்கப்படலாம். ஆனால் நபி அவங்க சொல்றாங்க, ஒலி தீனிஹா, அவள் ஒரு மார்க்கத்திற்காகவும் திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், நீங்கள் மார்க்கத்திற்காக ஒருவரை திருமணம் முடித்து வெற்றி அடைந்து கொள்ள வேண்டும், அல்லது உங்களுடைய கரங்களும் நாசமாகிவிடும் என்கிற எச்சரிக்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிய வைக்கிறத பார்க்கிறோம். அங்கிருந்து தொடங்குகிறது. இருவரும் சேர்ந்து ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்துகிற போதே அதுல நாம் அடிப்படையில் கவனிக்க வேண்டிய விஷயம், மார்க்கமுடையவரா, மார்க்க விஷயங்களை தெரிந்தவரா, இறைவனுக்கு அஞ்சியவரா, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவரா. அப்படி இருக்கிற போது தான் இருவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை, அந்த குடும்பங்கள் பல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லும் பொழுது, இதிலேயே இன்றைக்கு கோட்டை விட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருபாலருக்குமே, அதுல முதலாவது கணவருக்கு சில பொறுப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது இன்ன லிஸௌஜிக அலைக ஹக்கா, உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி அவங்க அதை எந்த அளவிற்கு நமக்கு வலியுறுத்துறாங்கன்னா, மனைவியிடத்தில் சிறந்தவராக இருக்க நினைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக நபி அவங்க சொல்றாங்க, வ ஹைருக்கும் லிநிசாயிஹிம், உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள சிறந்தவர் என்பது தொழில் துறையில் சிறந்தவராக இருப்பதல்ல, பணம் காசில் பதவி அந்தஸ்தில் சிறந்தவர் அல்ல, உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய நிலை என்ன, நாம் நம்முடைய நிலையை எப்படி அமைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அந்த நல்ல பெயரை வாங்கிக் கொள்வது, நாம் அந்த குடும்பத்தை மிக அழகான முறையில் கொண்டு செல்வது, நமக்கு மத்தியில் மன நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்வது, அதற்கான வாய்ப்புகளை நாமே தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சிறு பிள்ளைக்கு சொல்லும் விதமாக ஒவ்வொன்றாக கற்றுத்தருகிறார்கள். எந்த அளவிற்கு அப்படின்னா, அந்த குடும்ப வாழ்க்கையில ஈகோவோ போட்டா போட்டியோ, அதுல நான் பெரியவன் நீ சிறியவர் என்கிற பார்வையெல்லாம் இன்றைக்கு ஏற்பட்டு அந்த குடும்பங்கள் சின்னாபின்னமாகி போவதை பார்க்கிறோம். எதையோ சாதாரண நம்முடைய மனைவியிடத்தில் நடந்து கொள்ளுகிற விதங்கள்ல, அல்லது ஒரு மனைவி கணவனிடத்தில் நடந்து கொள்ளுகிற விதங்கள்ல இதையெல்லாம் செய்வதா என்கிற மாதிரியான தேவையற்ற ஒரு பார்வை. சில நேரங்கள்ல ஏதோ ஒரு சில குடும்பங்களை பார்த்து இது மாதிரி நாம் இருக்க வேண்டும் என்று செயற்கையாக நடிக்க நினைக்கிற அந்த எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மனைவிக்கு நீங்கள் ஊட்டுகிற ஒரு கவள உணவு, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மா தஜஅலு ஃபி இம்ராத்திக், உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் ஊட்டுகிற அந்த ஒரு கவள உணவு உங்களுக்கு, அது கூட உங்களுக்கான தர்மமாக அமையும், அதற்காக நீங்கள் கூலி வழங்கப்பட இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். என்றால் நீங்க எங்க ஊட்டுறது? அந்த மாதிரியான ஒரு எதிரும் புதிருமான நிலைத்தான் இன்றைக்கு இல்லங்கள்ல இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை வெறும் வார்த்தையாக, வெற்று வார்த்தையாக, அறிவுரைகளாக சொல்லி நகரல. நபி அவங்க தன்னுடைய இல்லங்கள்ல செயல்படுத்தி காட்டுறாங்க. பெரும் பொறுப்புகளை சுமர்ந்த, பெரும் ஆட்சியாளராக திகழ்ந்த, இறைவனிடமிருந்து வகையை பற்றி அறிவிக்கக்கூடிய பெரும் தூதராக, அகில உலகத்திற்கே முன்மாதிரியாக திகழ்ந்த அல்லாஹ்வின் தூதர் கணவராகவும் தன்னுடைய செயல்பாடுகளை காட்ட மறக்கவில்லை. இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படின்னா நபி அவர்கள் மாதவிலக்கு நேரத்தில் கூட மனைவியோடு, இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் அறிவியல் பூர்வமாக, அந்த பெண்கள் அந்த மாதவிலக்கு நேரத்தில் அவர்களுக்கான அந்த மனநிலை மாற்றங்கள், அவர்களுக்கான எரிச்சலூட்டுகிற அந்த செயல்பாடுகள், இதையெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க, அதை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும், அரவணைத்து அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்களிடத்தில் எப்படி பார்க்கிறோம்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நான் குடித்து வைத்திருக்கிற அந்த பாத்திரத்தில், அதே பாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குடிப்பாங்க. நான் கடித்து வைத்திருந்த அந்த உணவுப் பொருளை அப்படியே எடுத்து அந்த இறைச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவாங்க. இப்படி அரவணைப்பாக அந்த நேரத்தில் என்னோடு இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியான ஒரு வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வந்து விட்டால் தன்னுடைய எந்த நிலைகளும் தன்னுடைய அந்த அடிப்படைகளை எல்லாம் தாண்டி என்னுடைய மனைவிக்கு நான் கணவன், இது நம்முடைய குடும்பம் என்கிற பார்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்திருக்கிறத நாம் பார்க்க முடியுது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படியெல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகளை நாம் பல இடங்கள்ல பார்க்கிறோம். அவர்களுடைய ரசனைகளுக்கு மதிப்பளிப்பது. இன்னைக்கெல்லாம் நம்ம இல்லங்கள்ல இருந்து அவர்களை வெளியே கொண்டு செல்வதே பல கணவன்மார்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். இவங்க வெளியே பொழுதன்னைக்கு சுத்தி திரிவதனாலேயோ என்னவோ பலருக்குமே வெளியே அழைத்து, நாம நம்முடைய நண்பர்களோடு செல்வது பிரச்சனை இல்லை, குடும்பத்தை கூட்டிட்டு குட்டியை கூட்டிட்டு நம்ம வெளியே கிளம்புனா என்ன நிலவரத்துக்கு உள்ளாகிறது, அவங்கள தூக்கி சமாளிப்பதும், அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்வதும், அவர்களை பார்த்து பராமரிப்பதும், அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து சமாளித்து கொண்டு வந்தால் அவங்க நிம்மதியா வேணா இருக்கலாம், நாம நிம்மதியா கூட்டிட்டு போய் இருக்க முடியாது. எங்க இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் மேய்ச்சி கொண்டு வர்றது என்கிற பார்வையிலேயே இன்னைக்கு பல குடும்பங்கள் வெளியே கூட்டிட்டு போகிற அந்த நிலைகளே இல்லாமல் இருக்கிறத பார்க்கிறோம். என்ன அவர்களுக்கு தேவை, அவங்க என்ன ஆசைப்படுகிறார்கள், அவர்களுடைய உணர்வுகள் என்ன என்பதற்கு மதிப்பளிக்காத நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யௌம ஈதின் எலாபு சூடான் நாட்டுக்காரர்கள் அந்த சில வீர விளையாட்டுகளை அன்றைக்கு அந்த ஈது நாட்களில் பெருநாள் தினத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்க தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்ற உடனேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கன்னத்தோடு அவர்களுடைய கன்னம் ஒட்டி இருக்க அவர்கள் உடலை தன்னுடைய உடலால் மறைத்து கொண்டு பார்வையிட செய்கிறாங்க. பாருங்க, பார் போதுமா என்று அவர்கள் எப்போது சலிப்படைந்து போதும் என்று சொல்லுகிறார்களோ அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்சி அவங்களுக்கு அதை காட்டி அவர்களுக்கு ஆர்வப்படுத்தினார்கள், அவர்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார்கள் என்று பார்க்கிறோம்னா, இப்படியாக எதையெல்லாம் நாம் செய்து இந்த குடும்பத்தை மன நிம்மதியை ஏற்படுத்தி கொள்ள முடியுமோ. ஏன்னா அல்லாஹ் படைத்ததனுடைய அடிப்படையே நீங்க எந்த பணம் காசை நோக்கி ஓடுகிறீர்களோ மன நிம்மதி அடைந்திட முடியாது. எதையெல்லாம் நீங்கள் பெரிய விஷயம் என்று இந்த உலகத்தில் பார்க்கிறீர்களோ அதனாலெல்லாம் மன நிம்மதியை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அல்லாஹ் படைப்பின் மூலமாகவே, படைப்பின் நோக்கத்தின் அடிப்படையாகவே இந்த குடும்ப அமைப்பை சொல்கிறானே, இந்த கணவன் மனைவி பந்தம் சரியாக அமைந்து விடுகிற போது தான் மன நிம்மதியை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பது இறைவாக்கு என்கிற போது அதுல நம்முடைய தேட்டம் இருக்கணும். எப்படி நாம் மன நிம்மதியோடு அமைத்துக் கொள்வது, எப்படியாக நம்முடைய அந்த குடும்ப அமைப்புகள் அமைக்கணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பார்வையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கூட, நாம் இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடுகிற அந்த உணவு நம்முடைய நண்பர்களோடையோ அல்லது நாம் நம்முடைய வேலைகளில் வீட்டுக்கு இடையில் வர முடியாது என்பதனால் சில உணவுகள் எல்லாம் நமக்கு சாதாரணமாக இருக்கும், வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்ன ஜாரலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாரிசியன், ஒரு ஃபாரிசி நாட்டுக்காரர், அண்டை வீட்டுக்காரராக இருக்கிறார். அவர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு விருந்து அழைப்புக்கு அழைக்கிறாங்க. விருந்து அழைக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னா, இவங்களை மட்டும் அழைக்கிறாங்க. அப்போ என்னுடைய மனைவிக்குமா என்று கேட்குறாங்க. இல்லை, ஒருவருக்கு தான் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறேன் பொழுது ரசூலுல்லாஹ் அதை இல்லை முடியாது என்று மறுக்கிறாங்க. இப்படியே கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் அழைக்கிற போது தான் அந்த விருந்தில் சென்று கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அளவிற்கு நாம் பார்க்கிறோம்னா, அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி குடும்பத்தில் நாம இந்த ஒரு ஆண் பெரிய ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறார் என்பதை தாண்டி பெண்ணுடைய ஆலோசனைகளை இருவரும் பேசி முடிவெடுக்கிற நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், இருவரும் அந்யோன்யமாக நடந்து கொள்ள வேண்டும், இருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இந்த பந்தத்தை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படைகளை எல்லாம் மறந்து போட்டா போட்டி நடக்கிறத பார்க்கிறோம். இந்த குடும்பங்கள்ல யார் பெரியவர் என்கிற சில நேரங்களில் என்னன்னா, நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்ன்ற மாதிரியான நிலைகள். இருபுறமுமே இப்படி இருந்த உருப்படுமா?
இப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் மன அமைதி ஏற்படுமா? யோசித்து பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குடும்பத்தில் இவ்வளவு பெரும் பொறுப்புகளை சுமந்த அல்லாஹ்வின் தூதர் வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது சொல்றாங்க, மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னவு ஃபி அஹ்லிஹி கான ஃபி மிஹ்னத்தி அஹ்லிஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்கும் பொழுது, தன்னுடைய வீட்டார்கள் அவங்களுக்கான வீட்டு வேலைகளை ஒத்தாசை செய்வார்கள், தன்னுடைய ஆடையை அவங்களே தைப்பாங்க, அவர்களுக்கு தேவையான அந்த வேலைகளை செய்து தந்து உதவியாக இருப்பார்கள், தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த தொழுகைக்கு புறப்பட்டு செல்வார்கள் என்கிற மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படியான ஒரு நிலை அந்த கணவரிடத்தில் இருக்கணும் என்பதையும் பார்க்கிறோம். இன்னொரு புறத்துல, ஏன்னா இருவரும் சேர்ந்ததுதான் அந்த குடும்பம் என்கிற போது மனைவி எப்படி நடக்கணும் அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டாம நமக்கு செல்லல. நபி அவங்க சொல்லி காட்டுகிற போது சொல்றாங்க, அலா உஹ்பிர்க பி கைரி மா யன்கிசுல் மரா. அல்லாஹ்வும் சொல்றாங்க, ஒரு மனிதன் பெறுகிற பொக்கிஷங்களிலேயே மிகச்சிறந்தது எது தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், அல் மர்அத்து சாலிஹா, ஒரு சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் தான் என்று சொல்றாங்க. இது பெரிய மாட மாளிகைகள் அல்ல, பெரும் சொகுசு கார்கள் அல்ல, ஒரு மனிதன் பெறுகிற செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம் ஒரு பெண் தான் என்று சொல்லிவிட்டு, அந்த பெண்ணின் சிறந்த பெண்ணின் செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த மனைவியின் அழகான செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா, நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா நலர இலைஹா, அவர் அந்த கணவர் அந்த பெண்ணை பார்க்கிற போது சர்ரத்ஹு, அவள் மன மகிழ்வை ஏற்படுத்துவாள் பார்க்கிற போதே. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு உள்ள நுழைந்தோம்னா நம்ம ஏன் அங்கேயே இருந்திருக்கலாமான்ற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்துகிற விதமாக இன்னைக்கு பார்க்கிறோம். வீட்டில் அப்படியே இருக்கிற அந்த வேலைகள், அவர்களையும் குறை சொல்ல முடியாது, பல வேலைகள் இருக்கத்தான் செய்யும். வீடுகளில் பல்வேறு பிள்ளைகளை பராமரிப்பதில் பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும், பல்வேறு அலுவல்களை செய்யத்தான் வேண்டும். ஆனால் அதில் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஒரு சிறந்த பெண்ணாக அவள் ஒரு மனைவி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதிலையும் தவறிழைக்க கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த ஒரு மோசமான, எங்கேயாவது விருந்துக்கு செல்கிற போது மிக அழகான ஆடைகளை தேடி அதை அணிகிற நிலை இருக்கும் பொழுது, கணவனுக்கு முன்னிலையில் கணவன் எதிர்பார்த்து வீட்டுக்கு வருகிற போது அப்படியே மிக மோசமான நிலையில, ஒரு மோசமான ஆடை இருக்கிறதுலேயே மோசமான ஆடை அணிந்து கொண்டு அப்படியான நிலையில வந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா பல பிரச்சனைகள் அங்கதான் அடுக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டில இருந்து அவ்வளவு அலுவல்கள், அவ்வளவு சிக்கல்கள், அங்கு வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற பஞ்சாயத்தை தாண்டி ரோட்ல வரும் பொழுது அவ்வளவு சண்டை சச்சரவுகளை தாண்டி டிராபிக் எல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்தா அங்கு இருக்கிற நிலைகளை பார்த்தா திரும்ப ஓடிடலாமான்ற மாதிரியான நிலை தான். உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உன் பிள்ளைங்க என்னென்ன செஞ்சிச்சுங்கன்னு தெரியுமா, உங்க அக்கா எப்படி பேசுனாங்கன்னு தெரியுமான்னா முடிஞ்சிச்சு. அதோட ஆஹா திரும்ப நாம போயிருவோமா என்கிற மாதிரியான மனநிலையை ஏற்படுத்துகிற நிலைகளை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் பார்க்கிற போதே ஒரு மகிழ்வூட்டக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதை சிறந்த பொக்கிஷத்திற்குரிய நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணுக்குரிய முதலாவது அடிப்படையாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்படியானவர்களாக தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதா அமரஹா, அவளுக்கு ஒரு கட்டளை இட்டால் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவளாக இருக்கணும். மார்க்க விரோதமாக இல்லாம மார்க்கத்திற்கு உட்பட்ட விதங்கள்ல கணவர் ஒரு கட்டளை இடுகிறார், நீ இப்படி நடந்து கொள்ளணும் என்று கணவர் ஏதாவது மார்க்கத்துக்கு புறம்பில்லாத ஒன்றை கட்டளையிடுகிறார் என்றால் அதற்கு அந்த மனைவி கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படியான ஒருவராக தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நபி அவங்க இரண்டாவதாக சொல்றாங்க. மூணாவதாக இதா காப அன்ஹா ஹஃபிலத்ஹு, அவர் இந்த மனைவியை விட்டு அவர் சென்று விட்டாலும் கூட தன்னுடைய கற்பொழுக்கத்தை பேணியவராக அவள் நடந்து கொள்ள வேண்டும், கற்பொழுக்கத்தோடு நடந்து கொள்ளணும், அடுத்தவரிடத்தில் குலைந்து பேசக்கூடாது, கணவனுக்கு விருப்பம் இல்லாதவர்களை வீட்டில் அனுமதிக்க கூடாது. இப்படியான அந்த கற்பொழுக்கத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது அம்சமாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான சில ஒழுங்குமுறைகளை பெண்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். மிக முக்கியமான அடிப்படையாக அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கக்கூடிய ஒன்றாக ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டாருக்கு பொறுப்பாளி, தன்னுடைய கணவனின் பிள்ளைகளுக்கு அவள்தான் பொறுப்பாளி. இந்த அளவிற்குன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா அவரிடத்துல கேட்கிறாங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா என்று கேட்கிற போது அவர் சொல்றார், எனக்கு என்னுடைய தந்தை
9 பெண் பிள்ளைகளை விட்டு மரணித்த காரணத்தினால நான் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன ஒரு விதவையை திருமணம் முடித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஏன் என்று அவர் வினவப்படுகிற போது, காரணத்தை கேட்கிற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர் சொல்லக்கூடிய காரணத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் திருமணம் முடித்ததற்கான அடிப்படை துஸ்லிஹுன்ன, அவங்களுக்கு இவர் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை சீராக வளர்க்க வேண்டும், துஅல்லிமுஹுன்ன, அவர்களுக்கு கல்வி கற்றுத்தர வேண்டும், நல் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக நான் இப்படியான திருமணத்தை மேற்கொண்டேன் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பிள்ளைகளை பராமரிப்பது, அவங்களுக்கான ஒழுக்கத்தை போதிக்கிற மிகச்சிறந்த பொறுப்பாளர்களாகவும் மனைவிமார்கள் திகழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இப்படியான நிலைகள்ல அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக அங்கு செயல்படுத்துகிற போது தான் ஆகச் சிறந்த ஒரு குடும்பம் உருவாக முடியும். அந்த குடும்பம் தான் ஒரு மன நிம்மதியை இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் மிகச்சிறந்த ஒரு நல் வாழ்க்கையும் ஏற்படுத்தி தர முடியும். இப்படியான இந்த குடும்ப அமைப்புகள்ல சிக்கல்களும் ஏற்படத்தான் செய்யும். எவ்வளவு நம்ம இப்படியான நபி அவர்கள் வழிகாட்டி அடிப்படையில் கட்டமைக்கிற போதும் கூட சில நேரங்களில் அதில் சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா சைத்தானுடைய மிகச்சிறந்த செயல்பாடாக நாம் பார்க்கிறோம், கடலின் மேற்புறத்தில் சிம்மாசனம் அமைத்து ஒவ்வொருவராக சைத்தான் அந்த இப்லீஸ் அழைத்து அவர்கள் செய்த செயல்பாடுகள் குறித்து வினவுகிற போது சைத்தான் வந்து சொல்வானா, நான் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகிற போது, மற்றவர்கள் சொன்னதையெல்லாம் விட மற்றவர்கள் சாதித்தவைகளை எல்லாம் பாராட்ட தவறிய அவன், நீதான் மிகச்சரியான வேலையை செய்திருக்கிறாய் என்று அந்த இப்லீஸ் பாராட்டுவான் என்று சொன்னால், அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவது, இந்த வேலைகள் மிக இலகுவாக, அதுவும் அது மிக சைத்தானுடைய இப்லீஸுடைய மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளணும். எப்படி கணவன்னா அவருடைய நிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும், நாம எப்படி நடந்து கொள்ளணும், மனைவியா ஒரு பெண் எப்படி நடந்து கொள்வார், ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் அதெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு விழா எலும்பை போன்றவள், அதுக்கு நான் அதை வைத்து கொண்டு நான் இப்படித்தான் என்று சொல்லி இந்த குடும்பத்தில் முறைத்து கொண்டு வரம்பு மீறுவதை ஊக்குவிக்கலை. இருவருக்கும் உண்டான அந்த அடிப்படைகளை புரிந்து அதில் செயல்பட வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். ஏன்னா அல்லாஹுவின் தூதரிடத்தில் அந்யோன்யமாக மிகச்சரியாக அழகான முறையில் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அந்த மோமின்களின் அன்னையர்கள் சில நேரங்களில் பெண்கள் என்கிற அடிப்படையில் சில கோபங்களை நபி அவர்களிடத்தில் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவங்க போட்டி போட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சில முறைகளில் நபி அவர்கள் கோபம் ஊட்டுகிற வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அவங்க சாதாரணமாக நடந்து கொண்டார்களோ அதே விஷயங்கள்ல அந்த குடும்ப உறவு முறிந்து விடாமல் இருப்பதற்கான வேலைகளை நபி அவர்கள் அவ்வப்போது செய்கிறாங்க. எந்த இடத்தில் பொறுமையாக போக வேண்டுமோ, எந்த இடத்தில் சகித்து கொள்ள வேண்டுமோ, எந்த இடத்தில் நாம மிக இலகுவாக கையாண்டவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டுமோ, இப்படியான நிலைகளில் மிக அழகான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா நபி அவர்கள் எந்த இடத்துல அவர்களிடத்தில் நாம பேசுகிற வார்த்தைகள் சில நேரங்களில் வாக்குவாதமாக போய் முடியும். நாம் ஒரு கோணத்தில் சொல்லியிருப்போம், வேறொரு கோணத்தில் இது புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சனையாக உருவெடுக்கும். இதுல புல் ஸ்டாப் வச்சு யார் நிறுத்துறது என்பதுல பிரச்சனை ஏற்பட்டு எந்த பிரச்சனை பெரிய அளவிற்கு மனமுறிவுக்கு போய் பெரிய விவாகரத்துக்கு போய் நிற்கிற வழக்குகளை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா காரணம் மிக சொற்பமானதாக இருக்கும். இதெல்லாம் காரணமா என்று நாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நபி அவர்கள் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தலைவலின்னு சொல்லி கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இறந்தாலும், யாருடைய திருமணத்தில் நபி அவர்கள் கலந்து கொண்டதாக கூட பல செய்திகள் நம்ம பார்க்க முடியாது. யார் இறந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்ற ஆசை ஆவல் நபி அவர்களுக்கு இருக்கும். நபி அவருடைய பிரார்த்தனைக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீ இறந்தாலும் கூட நான் உனக்கு தொலை வைக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறாங்க. உடனே அது வேறு விதமாக வேறு கோணத்தில் புரிந்து கொண்டு, ஓ நான் இறந்த பிறகு நீங்க மகிழ்ச்சியோடு இருக்க நினைக்கிறீர்களோ என்று திசை திருப்ப உடனேயே நபி அவங்க அப்படியே அதை சாதாரணமா அப்படியே அதை சமாளித்து அபூபக்கர் தொடர்பாக அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் வழங்க இருக்கிற பொறுப்புகள் குறித்து அப்படியே பேசி அதை திசை திருப்பி கொண்டு போய் முடிக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் பார்த்தோம்னா மல்லு கட்டி நிக்கணும், நானா நீயா,
நான் சொன்னதுதான் சரி, நீ சொன்னதுதான் தவறு என்று நம்மை நிரூபிப்பதற்கு யாரிடத்தில் நிரூபிக்கிறோம் என்பதை மறந்து, இதுல நிரூபித்து எந்த பிரயோஜனமும் இல்லை, இதுல தோத்து போனாலும் கூட நமக்குத்தான் நன்மை, இந்த குடும்ப அமைப்பு தான் முக்கியம் என்பதை மறந்து செயல்படுவதை பார்க்கிறோம். இதுல சைத்தான் உள்ள புகுந்து பல்வேறு நிலைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா, நபி அவங்க சொல்றாங்கல்ல, லா எஃப்ரக் முஃமினுன் முஃமினத்துன், இறை நம்பிக்கை கொண்ட ஆண் ஒரு பெண்ணை முழுமையாக வெறுத்து ஒதுக்க வேண்டாம். ஏன்னா அவள்கிட்ட ஒரு தீமையை பார்த்தாலும் கூட நன்மையை நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அதை நினைத்து நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அழகான வழிமுறைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப இது மாதிரியான அடிப்படைகளை எல்லாம் கையாண்டு இந்த குடும்ப அமைப்பு சிதையாத வகையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து மிகச்சரியாக அமைத்துக் கொள்கிற போது தான் உண்மையில் நாம இந்த மன நிம்மதியை நாம் அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மூலமாகவும் வழிகாட்டல் மூலமாகவும் அறிந்து கொள்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு அழகான குடும்ப அமைப்பை நாம செயல்படுத்தி அதன் மூலமாகவே சொர்க்கம் செல்கிற நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.